பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கூட ஒரு தெய்வ வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழியே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த வார்த்தை நமக்காகவே சொல்லப்பட்டது போல இருக்குல்ல. ஒரு மனிதனுடைய தேவைகள் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் நீங்க யோவான் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய காரியங்கள் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். தேவைகள் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் எமக்கு தேவைப்படுகிற காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களும் பரலோகத்துக்கு புறப்பட்டு போய் தேவ சந்நிதியிலே தூபம் போல எழுங்கும் போது தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதில் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களாய், நன்மைகளாய், கிருபைகளாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கடந்து வருகிறது. நாம் நினைக்கலாம், என் உழைப்பினால, என் படிப்பினால, என்னுடைய திறமையினால நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன், எல்லாவற்றையும் சம்பாதித்து விடுவேன், எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி விடுவேன், எனக்கு அந்த எல்லா தாளந்துகளும் இருக்கிறது என்று சொல்ல நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எதையும் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அந்த பரலோகத்திலிருந்து நமக்கு வந்து சேரும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம் அது ஆண்டவரால கொடுக்க முடியும். அப்போ உலகத்திலையும் சந்தோஷம் உண்டு. ஆனா இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். அந்த சந்தோஷம் சில நேரங்களில் அழிந்து போகும். அப்போ உலக ஆஸ்திகளாலே, உலக பொருட்களாலையும் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அதனோடு கூட ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் கொடுக்கிற அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறக்கூடியதாய் காணப்படும். இன்றைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி ஓடுறீங்களா? உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், என் பலத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும், என் திறமையினாலே சாதித்து விட முடியும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் ஒன்று நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவனால வேற எந்த வழியிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கேட்கிறோமா, ஆண்டவரை பார்த்தப்பா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன், நீர் என் தேவைகளை பரலோகத்திலிருந்து சந்தியும் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். தாவீது அழகா எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்குரிய ஆசீர்வாதம் எங்கிருந்து வர வேண்டும்? பரலோகத்திலிருந்து தேவன் மூலமாய் வர வேண்டும். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வர வேண்டும். பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, ஜெபிப்போம் சேர்ந்து. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்காத எதையும் எங்களாலே பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால நிரப்பி காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.